டு டிசைட்? Who are we to eradicate? Rapist இருக்கானேங்கிறதுக்காக can we wipe the சண்டை ஆக்காதீங்க. Instead, let's have a logical and human approach. நான் அவ்வளவுதான் வேண்டிக்கு கேட்டுக்கிறேன். கஷ்டமா இருக்கு. சன் டிவியில் பெண்களை மையப்படுத்தி நிறையா சீரியல் இருக்குது. அதில் எதிர்நீச்சல் சீரியலுக்குன்னு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அப்படி ஒரு பெண்கள் கூட்டம் குணசேகரன் என்ற ஆணாதிக்க புத்தி கொண்டவரிடம் இருந்து வெளியே வந்து முன்னேற துடிக்கும் பெண்களின் போராட்ட கதையை எதிர்நீச்சல் சீரியல் போயிட்டு இருக்கு. முதல் பாகத்தில் பயத்தை பார்த்து எதிர்க்க துணிஞ்சவங்க ரெண்டாவது பாகத்தில் மீண்டும் குணசேகரன் சூழ்ச்சியால் சிக்கிக் கொள்கிறாங்க. பரபரப்பின் உச்சமாக ஓடிக்கொண்டிருக்கும் எதிர்நீச்சல் சீரியலில் ஈஸ்வரியாக நடிச்சுட்டு வந்த கனியா இந்த சீரியலில் இருந்து வெளியேறியிருந்தாங்க. அவங்க இந்த சீரியலில் இருந்து வெளியேற காரணம் எதுவும் தெரியவில்லை. இந்த நிலையில் நடிகை கனிகா கண்ணீருடன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க டெல்லியில் தெருநாய்களுக்கு ஏற்படும் சோகத்தை குறித்து பேசியிருக்காங்க. இதில் கனிகா ஒரு நாய்க்கு நோய் என்றால் எல்லா நாயையும் தனியாக வைப்பது சரியான விஷயமா என கண்ணீருடன் பேசிய வீடியோவை தனது சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஐ எம் an animal lover, ஐ எம் a dog lover and I am a hardcore indie lover. டாக்ஸை அப்ரூவ் பண்ணி எங்கே கூட்டி அடைக்க போறீங்க? உங்களை திடீர்னு உங்க வீட்லேருந்து உங்களை தூக்கி ஊர்கோடியில் போட்டால் எப்படிங்க இருக்கும்? அந்த டாக்ஸோட இடம் தானேங்க. as much as this earth belongs to us, who are we to decide? Who are we to eradicate them? அதுக்குன்னு நான் எல்லா டாக்ஸையும் உங்க வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கோங்க, வீட்டில் வந்து தினம் சாப்பாடு போடுங்கன்னு நான் சொல்லலை. ஐ அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, லிமிடேஷன்ஸ் இருக்கு, ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. எனக்கும் புரியுது. என்ன 4 பேர் கேட்குறீங்களோ உங்களோட குழந்தைய வந்து ஒரு நாய் கடிச்சா நீ சும்மா இருப்பியாமான்னு. சும்மா இருக்க மாட்டேன்னா எனக்கு புரியுதுங்க. தப்பு தான். அந்த ஒரு நாய்க்கு ரேபிஸ் கடிச்சு இருக்குங்கிறதுனால அந்த மொட்டை நாய் கூட்டத்தையே தூக்கி ஊர்கோடியில் விற்கிறது எப்படிங்க நியாயம்? நமக்கு மத்தியில் எத்தனை கிரிமினல் சுத்திட்டு இருக்கான், எத்தனை ரேபிஸ்ட் சுத்திட்டு இருக்கான். ஒரு ரேபிஸ்ட் இருக்கானேங்கிறதுக்காக கேன் வி வைப் த ஹியூமன் ரேஸ் ஃப்ரம் த ஃபேஸ் ஆஃப் திஸ் எர்த்? இல்ல. சோ எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் அப்ரோச், ஒரு ஹியூமன் அப்ரோச்னு ஒன்னு இருக்குல்ல. டு நாட் மேக் திஸ் வார் பிட்வீன் ஹியூமன் வர்சஸ் டாக்ஸ். 5 அறிவு படிச்ச அந்த நாய்களுக்கும் 6 அறிவு படிச்ச மனுஷங்களுக்கும் இந்த சண்டை ஆக்காதீங்க. இன்ஸ்டெட் லெட்ஸ் ஹேவ் a லாஜிக்கல் அண்ட் ஹியூமன் அப்ரோச். நான் அவ்வளவுதான் வேண்டிக்கு கேட்டுக்கிறேன். கஷ்டமா இருக்கு.